வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்மெலன் இஷ்யூ தான். ஸோ அந்த வாட்டர்மெலனில் வந்து எரித்ரோசைன்னு ஒரு கலரண்ட் ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல் பார்க்க இருந்தது. அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எரித்ரோசைன் வந்து ரோடமின் பி மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ரோடமின் பிக்கும் எரித்ரோசைனுக்கும் வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரோடமின் பிங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் கெமிக்கல், அதாவது துணியில் சாயம், ரெட் கலர் சாயம் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரோடமின் பி. பட் எரித்ரோசைன்கிறது அந்த மாதிரியான, அது வந்து ஒரு ஃபுட் கலரண்ட், நார்மலாகவே ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கலரண்ட். இது வந்து இந்தியாவில் எரித்ரோசைன் யூஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்களான்னா பேன் பண்ணலை. அது வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலான்னு ரூல்ஸ் இருக்குது. அண்ட் பர்டிகுலர் லிமிட்லாம் இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பொறுத்து அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோடமின் பி வந்து உடம்புல வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகே, வேறு எரித்ரோசைன் வந்து உடம்புல அக்யூமுலேட் ஆகாது. அது நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், அதாவது நம்மளோட குடல் பகுதி வந்து அதை வெளியே அனுப்பிடும். எரித்ரோசைன் வந்து உடம்புல ஒட்டாது அவ்வளவா. ஓகே, ஸோ இது ரோடமின் பி, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காட்டன் கேண்டியில் இருக்கக்கூடிய கலரண்ட். அண்டு கோபி மஞ்சூரியன்லேயும் அந்த கலரண்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கர்நாடகாவில் தடை பண்ணியிருக்காங்க. ரோடமின் பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல் வந்து உடம்புக்குள்ளே வரும், பயாலஜிக்கல் சிஸ்டமுக்குள்ளே வந்துடுது. அடுத்து இன்னொரு மாலிகுல் வந்து அதுவும் அப்படியே உள்ளே சேரும், அப்படியே ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அக்யூமுலேஷன். இந்த மாதிரி அக்யூமுலேஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு அதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் லைக் நியூரோடாக்சிசிட்டி, நரம்பியல் மண்டலம் பாதிப்படைதல், அப்புறம் கார்சினோஜெனிக், கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுது. ஆனால் எரித்ரோசைனுங்கிறது உடம்புல ஒட்டாது, குடலில் படியாது. ஓகே, ஸோ அது உள்ளே அப்சார்பே ஆகாது. ஸோ அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் எரித்ரோசைன். பட் ஸ்டில் அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ அது தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது, சார்பாக தவறான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. இதில் ஐரணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனீஸ் கார்லிக்கை இந்தியன் கவர்மெண்ட் 2014 பேன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் மார்க்கெட்டில் சைனீஸ் கார்லிக் ஃப்ளட் ஆகி எல்லா ஏரியாலையும் அவைலபிளாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து எரித்ரோசைன் வந்து வாட்டர்மெலனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சீஸ் பண்ணி, ஸோ அதுவும் என்னென்னா ஒரு நான் ரிலையபிள் டெஸ்ட்டு, லைக் டிஷ்யூ பேப்பர் டெஸ்ட்டு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நல்லாயிருக்கும். நல்ல வாட்டர்மெலனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஒரு 2 டிப்ஸ் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீஸ் மார்க்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கலாம், ஒரு டாட் ஸ்பாட்டட் ஏரியா மாதிரி இருக்கலாம், லைக் வெப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து பீஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, பாலினேஷன் டைம்லேயே அது வந்து நல்லா பாலினேட் ஆகிருந்தது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மார்க் தான் அந்த பீஸ் மார்க்கு. ஸோ இது இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். அண்ட் ரெண்டாவது ஒரு இது என்ன அப்படின்னா, சில ஃப்ரூட்ஸ் வந்து கீழே சாண்டில் இருந்திருக்கும், வெயிலில் பட்டிருக்கிறதுனால, வெயில் வந்து அந்த சாண்டில் படுறதுனால அந்த ஹீட்டுக்கு அந்த ஃப்ரூட்டோட ஸ்கின் வந்து கொஞ்சம் வெதும்பி இருக்கும். லைக் அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்கும், லைக் எல்லோ மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது வந்து என்னுடைய ஜஸ்ட் ஒரு டிப்ஸு டு ஃபைண்ட் அவுட் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்